ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பாட் டூ பிளேட்ஸ் கிச்சன். நான் உங்கள் கிறிஸ்டி. இன்றைக்கி நல்ல ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் புளியோதரை பண்ணுறதுக்கு உண்டான புளித்தொக்கு இல்லைனா புளிக்காய்ச்சல் இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த புளித்தொக்கை நீங்கள் 1 மாதம் வரை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் எந்த வித ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்காம தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த புளித்தொக்கை யூஸ் பண்ணி நம்ம எப்படி சூப்பராக நல்லா உதிரியாக பர்ஃபெக்டான புளியோதரை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சு காமிக்க போகிறேன். அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற புது வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி புளிக்காய்ச்சல் பண்ணுறதுக்காக புளி எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். 50 கிராம் புது புளி, அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 50 கிராம் அளவுக்கு பழைய புளியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். தண்ணி முதலே நிறைய ஊற்றாதீங்க. கரெக்டாக இந்த புளி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. கொஞ்சம் உங்களுக்கு சீக்கிரமாக ஊறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இப்போ புளி நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நான் எக்ஸ்ட்ரா 1 கப் தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கேன். தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம புளிக்காய்ச்சல் பண்ணும்போது அது நல்லா திக்காக வற்றி வர்றதுக்கு ரொம்ப அதிகமாக டைம் எடுக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் பார்த்து கம்மியாக ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதில் போடுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் மசாலா வறுத்து பவுட்ரு பண்ணணும். அதுக்காக ஒரு கடாய், வெறும் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை போட்டுக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் மிளகு, 3/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். நான் ஒரு 7 மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம போட்டிருக்கிற இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வறுபடுறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் இதை நம்ம முதல்ல வறுத்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த அந்த கடலைப்பருப்புலாம் கொஞ்சம் நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இப்போ கடைசியாக இது கூட எள் சேர்த்துக்கலாம். எள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள் இல்லைனா கருப்பு எள் எது வேணாலும் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வெள்ளை எள் போட்டிருக்கேன். எள் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வறுக்கணும் அப்படின்லாம் இல்லை. லைட்டாக நீங்கள் வறுத்து ஒரு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா எள்ளெல்லாம் நல்லா படப்படன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இதை எடுத்து அப்படியே வேற ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு இதை கொஞ்சம் நல்லா ஆற விட்டுருங்க. இது ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்த பொருள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ரொம்ப ஆறணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓரளவு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது நீங்கள் இதை போட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு சீக்கிரமாக ஆறப்பட்டுரும். இப்போ இதை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பவுடர் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மிக்சி ஜாரை திறந்த உடனேயுமே அப்படி ஒரு வாசனையாக இருந்துச்சு. இப்போ இதை ரொம்ப நீங்கள் பவுட்ரு பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நரப்பாக இருக்கிற மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம புளித்தொக்கு பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கண்டிப்பாக இது நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். அப்போ தான் அந்த ட்ரெடிஷ்னலான டேஸ்ட்டும் மனமும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 6 காஞ்ச மிளகாவை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சு இந்த கடலைப்பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுபடுறது வரை இதை வறுத்துக்கோங்க. கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வேர்க்கடலை, இது வறுத்த வேர்க்கடலை தான் நான் போட்டிருக்கேன். இது ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நீங்கள் வேணும் அப்படின்னா முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அதெல்லாம் உங்களுடைய விருப்பம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை நல்லா வறுபட்டு கொஞ்சம் செவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம்.
பெருங்காயத்தூள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட். இந்த புளியோதரைக்கே நல்ல ஒரு வாசனையை கொடுக்கக்கூடியது இந்த பெருங்காயத்தூள் தான். பெருங்காயத்தூள் வந்து நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, அந்த புளித்தண்ணியை வந்து இது கூட ஊற்றிக்கோங்க. புளித்தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு வந்து நீங்கள் இப்போ சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த புளித்தண்ணி வந்து கொஞ்சம் ஒரு பாதி அளவு வற்றி வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சே வந்து கொதிக்க விடுங்க. இப்போ இது வந்து மூடி வச்சு கொதிக்க விடணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. அப்படியே ஓப்பனில் விட்டே கொதிக்க விடுங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா கொதித்து வற்றி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த அந்த புளித்தண்ணி வந்து நல்லா கொதித்து வத்திருச்சு. ஒரு பாதி அளவு தான் வத்திருக்கு. வற்றி கொஞ்சம் இப்போ தான் வந்து எண்ணெய் கசிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னுமே பார்த்திங்கன்னா இது நல்லா வற்றணும். இந்த ஸ்டேஜில் இது கூட வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா திரும்பவும் கொதிக்க விடுங்க. இடையில கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து பாருங்கள் நல்லா வத்திருச்சு. இந்த மாதிரி வற்றணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெய் தனியாக அந்த புளி தொக்கு தனியாக அப்படியே பிரிஞ்சு இருக்குது. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை வற்ற விட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த புளியோதரையோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணவும் முடியும். இந்த அளவுக்கு நல்லா வற்றி வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஆகிருக்கு. இப்போ வந்து இது கூட நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, அந்த ஸ்பெஷல் மசாலா பவுடரை வந்து சேர்த்துடலாம். இப்போ இந்த மசாலா வந்து நீங்கள் 2 விதமாக இதில் சேர்க்கலாம். நம்ம அரைச்ச மொத்த பவுடரையும் இதில் அப்படியே நம்ம சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். இல்லை பாதியை மட்டும் இப்போ இதில் சேர்த்துட்டு மீதியை வந்து நம்ம சாதம் கிளறினதுக்கப்புறமா கடைசியாக அதை வந்து மேல் பொடி மாதிரி தூவி விட்டு நம்ம வந்து கலந்தும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி 2 விதமாக நீங்கள் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி நம்ம அரைச்ச ஃபுல் மசாலாவையும் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா கலந்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா திரும்பவும் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்மளோட புளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதில் நீங்கள் வேணும் அப்படின்னா கடைசியாக இறக்குறதுக்கு முன்னால் நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை. இப்போ இந்த புளித்தொக்கை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கூட சூடே இல்லாமல் நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ஒரு க்ளீனாக கழுவி காய வச்ச ஈரமே இல்லாத ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்துகிட்டு அதில் போட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் வெளியில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 10 நாள் வரை அப்படியே இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா 1.5 to 2 மாதம் வரை கூட வரும். எதுவுமே ஆகாது. உங்களுக்கு தேவைங்கிறப்ப வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புளித்தொக்கை நம்ம வந்து எப்படி சாதத்தோடு கலந்து புளி சாதம் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நான் வந்து இதில் ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு உண்டான சாதம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது சூடாக இருக்கும்போதே இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக உங்களுக்கு இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா குக்கரில் வடித்த சாதம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்ச அந்த புளித்தொக்கு இருக்குது பார்த்திங்களா, அதிலிருந்து ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். 2லேருந்து 2.5 டீஸ்பூன் அளவு வந்து கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த புளித்தொக்கை மட்டும் நீங்கள் வந்து செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அவசரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நமக்கே வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு முடியலை அப்படின்னாலும் சரி, இல்லை வந்து வழக்கத்தை விட வீட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக வேலை இருக்குது, நம்மளால் எதுவும் சமைக்க முடியலை அப்படிங்கிற சூழ்நிலையிலையும் நம்ம வந்து சாதம் மட்டும் செஞ்சுட்டு கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு புளித்தொக்கை போட்டு மிக்ஸ் பண்ணோமா, அப்பளத்தையும் வடகத்தையோ நம்ம வந்து சைடிஷாக வச்சு சாப்பிட்டோமா, வேலையை முடிச்சோமான்னு இருக்கலாம். பாருங்கள், இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா உதிரியாக வந்திருக்கு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.